வணக்கம் தினமணி நேயர்களே. இன்றைய உரைகள் நிகழ்ச்சியில் ரூபாய் போட்டால், அதாவது தமிழ் ரூ போட்டால் தேச துரோகமா, டிசைனருக்கு தோன்றிய மாற்றம் அது மட்டும்தானா என்ற தலைப்பில் இன்று பேச இருக்கின்றோம். பட்ஜெட்டில் நேற்று தமிழக அரசாங்கம் அதனுடைய லோகோ வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் இந்திய அளவிலே நாம் கடைபிடிக்கக்கூடிய அந்த லோகோவை மாற்றி தமிழ் ரூபா என்ற வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். அதில் பல்வேறு சர்ச்சைகள் உருவாகியிருக்கிறது. இதை பற்றி நம்மிடம் பேசுவதற்காக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பொன் கிருஷ்ணமூர்த்தி வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். அதே போல அரசியல் விமர்சகர் TDS ரவி வந்திருக்கிறார்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ உங்ககிட்ட இருந்து தொடங்கலான் இருக்கேன். ஏன்னா இது முக்கியமான பிரச்சனை சொல்லப்படுகிறது. 2010 அந்த காலகட்டத்திலே ஒரு போட்டி வைக்கப்பட்டது நிதியமைச்சர் சிதம்பரத்தினால். அதாவது எல்லா நாடுகள்லையும் ஒரு காமன் லோகோ ரூபாக்கு இருக்கிற மாதிரி நம்ம தமிழ் மாநிலத்திலையும் மற்ற மாநிலத்திலும் ஒவ்வொரு லோகோ யூஸ் பண்ணுறோம். நம்ம தமிழில் ரூ யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு மாதிரி யூஸ் பண்ணுறோம். ஸோ பேன் இந்தியாவை ஒரே வார்த்தையை யூஸ் பண்ணலாம் அப்படின்றனால ஒரு போட்டி வைக்கப்பட்டது. அப்போது ரிஷிவந்தத்தோட சட்டமன்ற உறுப்பினரோட மகன் ஒரு லோகோ அனுப்பி வைத்திருந்தார். அப்போதான் அதுதான் இப்போ தற்போது இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அதாவது ஆர், அதாவது ரூபா ஹிந்தியில் இருக்கிற வார்த்தை ஆர் போட்டுட்டு லாட்டின் மொழியில் 2 கோடுகள் அதை விட்டு தான் கொண்டு வரப்பட்டது. அது உடனே அங்கீகரிக்கப்பட்டது. போட்டியில் அதுதான் வெற்றி பெற்று அது அங்கீகரிக்கப்பட்டது. அப்போது கருணாநிதி அவர்கள் கூட நேரடியாக அவரை அழைத்து பாராட்டெல்லாம் செய்தார். ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருந்தாலும் பட்ஜெட்டிலே நேற்று அந்த லோகோ உபயோகப்படுத்தப்பட்ட விஷயத்தில் தமிழக அரசாங்கம் அந்த பேன் இண்டியா அந்த வார்த்தையை எடுத்து ரூ என்ற தமிழ் வார்த்தையை உபயோகப்படுத்தியிருக்கிறார்கள். இதில் பல்வேறு சர்ச்சையாக உருவாகிக்கிறது. இதை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அதாவது அந்த லோகோவை உருவாக்குனது நீங்கள் சொன்ன மாதிரி ரிஷிவந்தியம் சட்டமன்ற உறுப்பினருடைய மகன் உதயகுமார் 2010 நிறைய பேர் அதை ஒரு 600 பேர் அந்த லோகோ போட்டாங்க. அதில் 6 பேரை செலக்ட் பண்ணாங்க. அதில் எல்லாரும் முடிவு பண்ணி உதயகுமார் செலக்ட் பண்ணி போட்டாங்க. உதயகுமார் ஒரு தமிழர், ரிஷிவந்தியம் கள்ளக்குறிச்சியை சேர்ந்தவர். அவங்க அப்பாவும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறார், சட்டமன்ற உறுப்பினர். இவர் மெத்த படித்தவர். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் உருவாக்கியதை மாற்றி ரூ என்று போட வேண்டிய அவசியம் இல்லை என்பது என்னுடைய கருத்து. நீங்க இளையராஜாவை வீட்டில் போய் பாராட்டினீங்க, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். நானும் அதை மகிழ்ச்சி அடைகிறேன். முதல்வர் போய் அவரை பாராட்டினது காரணம் லண்டனில் போய் சிம்போலி பண்ணது. ஒரு தமிழனா நமக்கு ஒரு பெருமை சேர்த்திருக்கிறார். வீட்டுக்கு போய் முதல்வர் பாராட்டினார், தப்பு இல்லை. அவருடைய அடையாளம் என்ன? அவருடைய அடையாளம் பிஜேபி. அதுக்கப்புறம் இவருடைய பிறந்த நாளில் நம்முடைய மரியாதைக்குரிய சகோதரர் ரங்கராஜ் பாண்டே போய் பேசினார். நான் அறிவாலயத்தில் கூட போய் பேசுவேன் அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே, ரொம்ப பெருமைக்குரிய விஷயம். அவரையும் அடைத்து பிறந்த நாள் விழாவில் அவர் பெரியாரெல்லாம் கிழித்து தொங்க விட்டவர் யார்? ரங்கராஜ் பாண்டே. நீங்கள் அவரையும் கூப்பிட்டீங்க, தப்பு இல்லை, கரெக்டு. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கணும். நம்ம கூட பார்த்தோம், மரியாதைக்குரிய அம்மையார் கனிமொழி அவர்கள் பாராளுமன்றத்தில் காரசாரமான விவாதத்துக்கு அப்புறம் வெளியே பார்த்தீங்கன்னா நம்முடைய கல்வி அமைச்சரும் கனிமொழி அம்மையாரும் சிரித்து கொண்டே பேசியதெல்லாம் ஆங்கில பத்திரிகைகள்லாம் பார்த்தோம். அது நாடாளுமன்ற ஜனநாயக முறை. அதனால் இவங்களை கூப்பிட்டு பேசினேன். நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் ஒரு லோகோ உருவாக்கியிருக்காரு, அதை நீங்கள் மாற்றுறது எந்த வகையில் நியாயம்னு எனக்கு படலை. அதை மாற்றுறதை நான் வருத்தத்தோடு பார்க்குறேன். அதை நீங்கள் மறுபடியும் அந்த லோகோவை போடணும். தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தரை இந்தியாவினுடைய அடையாளமாகவே அதை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பெரிய விஷயம். அது தமிழகத்திலேருந்து ஒருத்தர் உருவாக்கினதை இந்திய அரசாங்கம் எடுத்து தொடர்ந்து அதை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை தமிழ்நாட்டில் இருந்து தமிழகத்தை சேர்ந்த ஒருத்தர், அதுவும் உங்கள் இயக்கத்தை சேர்ந்த ஒருத்தருடைய மகன் பண்ணியிருக்கிறாருன்னும் போது நீங்கள் பெருமைப்படணுமே தவிர அதை சிறுமைப்படுத்தியிருக்கிறீர்கள் என்பது தான் என்னுடைய கருத்து. கண்டிப்பாக சார். ரவி சார், இப்போ சார் அது ஒத்த கருத்தாகவே
அது சொல்றாரு. கூட்டணி கட்சியாக இருந்தாலும் கூட நெற்றிக்கண்ணை திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற வகையில் வந்து அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கின்றார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இதே ஒரு ஒரு கருத்தை எதிர்வினை ஆற்றியிருக்கிறார் இந்த விஷயத்திற்கு. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, இதுல வந்து 2-3 வரிகள் தான் ரொம்ப முக்கியம். இது வந்து திமுகவை சார்ந்தவர் உருவாக்கினதுனாலேயோ அல்லது தமிழகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டதுனாலேயோ இதை நான் ஏற்கிறேன் அப்படிங்கிற அவசியம் இல்லாம இந்திய திருநாடு ஏற்ற ஒன்று. இதே ரூபாய்க்கான சிம்பல் வந்து வேற ஏதாவது ஒரு மாநிலத்திலிருந்து வேற ஏதாவது ஒரு கட்சியிலிருந்து யார் கொடுத்ததை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வது இந்திய கரன்சிக்கான ஒரு ஐக்கான வந்து நம்ம அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும்ங்கிறது தான் கணக்கு. ஆனா இவங்களுடைய 2 கருத்து எனக்கு புரியல. திமுக சமஸ்கிருத எடுத்து விட்டு தமிழை கொண்டு வந்து விட்டோம்ன்றாங்க. எனக்கு புரியல. ரூபாய்ங்கிறது தமிழா அப்படிங்கிறது நான் கொஞ்சம் யோசிச்சுதான் பார்க்கணும். ஏன்னா எங்க தாத்தாவோ பாட்டியோ சொல்லி கொடுத்த சமஸ்கிருதத்துல அது வருது, தமிழ்ல அது வரல. அப்படிங்கிறதுனால அது இந்த மாதிரியான வேலைகள்லாம் இவங்க ஏன் பண்றாங்கன்னா இந்த ஜிமிக்கரின்னு சொல்லுவாங்க, இந்த ஜிமிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது. இது ஏன் பண்றாங்க அப்படின்னா, ஒண்ணு இந்த சாராய மாற்றம் வந்து மிகப்பெரிய லெவல்ல போக போகுது. இப்போ வந்து 1000 கோடிங்கிற அடிப்படையில சொல்லியிருக்காங்க. என்னங்க 1000 கோடிக்கா நாளால் உட்காந்து ரைடு நடத்துனீங்க? இது ஏதோ ஒரு மினிஸ்டருடைய வீட்டுல நடத்திருந்தா கூட இதுக்கு மேல அதிகமா கிடைச்சிருக்குமே அப்படின்னு கேட்கும்போது, இல்லைங்க இது வந்து பெரிய ஊழல். ஆனால் அந்த 1000 கோடின்னு சொல்லும் போது நிரூபிக்கிறது ஈஸி. அதாவது இந்த விஷயத்தை நிரூபிக்கிறது ஈஸி, காம்ப்ளிகேட் பண்ணாம இது உள்ள தள்ளணும் அப்படிங்கிற அடிப்படையில போறோம் அப்படின்னு தான் இடி சொல்லியிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இவங்க இந்த ரூபான்னு மாத்துறதுனால, ரூ அப்படின்னு போடுறதுனால ஒரு தமிழனா என்னுடைய தமிழ் எழுத்து எல்லா இடத்துலயும் வரப்போகுதுங்கிற பெருமை எனக்கு தமிழ்நாட்டு அளவில் இருக்கும் அப்படின்னாலும், நீங்க பேங்க்ல செக் கொடுக்கும்போது ரூன்னு போட்டாலும் அவன் அதை பத்தி கவலைப்பட மாட்டான், விட்டுருவான். அதை ஸ்பெல்லிங் மிஸ்டேக்காவும் பார்க்க மாட்டான், தவறாவும் பார்க்க மாட்டான். அந்த ஆதி காலத்துல இருந்து வந்த பத்திரங்கள் எல்லாம் ரூபாய்ன்னு எழுதாம ரூன்னு எழுதுறதுங்கிறது பழக்கமா இருந்த ஒண்ணுதான். நான் இப்ப சொல்றத கொஞ்சம் நாகரிகமா அந்த புரிஞ்சுக்கோங்க. நான் அது காரணத்தோட தான் சொல்றேன். பொதுவா இந்த சின்ன வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அப்பப்போ அங்க போறதும், அவங்களுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு கண்ணா இன்னைக்கு நைட் இங்கதான் தங்க போறேன் அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரியான இந்த பிரிவினைவாதிகளை வந்து திருப்திப்படுத்தணுங்கிறதுக்காகவே நாங்க வந்து இப்படி பண்ணிட்டோம், நாங்க அதை எதிர்த்துட்டோம், நாங்க இதை பண்ணிட்டோம், மத்திய அரசு பணம் கொடுக்கலன்னு சொல்லிட்டோம், இப்ப பாரு ரூபாயை எடுத்துட்டு ரூபாய்ன்னு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இது படிப்படியாக இந்த தமிழ்நாடு பிரிந்துடும். கவலைப்படாத, இது ஒரு தனி நாடாயிடும். இப்ப தென்னகத்தையே எய்ம் பண்றோம், தென்னகத்தையே பிரிச்சுட்டு வந்துடலாமான்னு பாக்குறோம் அப்படிங்கிற மாதிரியான அவங்களுக்கு அந்த என்ன சொல்றது குதூகலப்படுத்துவதற்காக, பிரிவினைவாதிகளை குதூகலப்படுத்துவதற்காக இதெல்லாம் பண்றாங்கிறது தான் வேதனைக்குரிய விஷயம். இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, தமிழுங்கிறது வந்து 5வது இடத்துல இருக்கு இந்தியாவில் பேசப்படும் பெரிய மொழிகளில். அப்ப அதுக்கு முன்னாடி தெலுங்கு இருக்கு. நாளைக்கு வந்து தென்னகத்தையே பிரிச்சாலும் தெலுங்கு தான் ஆட்சி மொழியா இருக்க போகுது. இவங்க எதுக்காக இது பண்றாங்க? ஏன் இந்த ரூங்கிறத கொண்டு வரணும்? அதன் மூலமா இவங்க என்னத்தை சாதிக்கிறாங்க? கடனை குறைத்திருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், கலைஞர் ஆட்சி காலத்துல 2006 to 11 அல்லது அதுக்கு முன்னாடி 6 to 11 அதுக்கு முன்னாடி தான் அவர் இல்லவே இல்லையா ஆட்சியில. அப்ப வந்து சினிமாக்கு தமிழ்ல பேர் வச்சா வரி விலக்கு அப்படின்னாரு. இது என்ன நியாயம்னு எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது வந்து வரி வரணும், சினிமாங்கிறது மிகப்பெரிய இண்டஸ்ட்ரி, அந்த இண்டஸ்ட்ரியில இருந்து மிகப்பெரிய வரி தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனா இவங்க எல்லாரும் சினிமாக்குள்ள இருக்கிறவங்க, அதுல இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கூட புழங்குறவங்க, தியேட்டர்ல இத்தனை பேர் வந்தாங்க இவ்வளவுதான் கலெக்ட் ஆச்சுன்னு சொல்றதுல உங்களுக்கு பிரச்சனை இருக்கு. தியேட்டர்ல நிறைய பேர் வந்தாங்க அதனால நிறைய கலெக்ட் ஆச்சுன்னு சொல்லி கருப்பை வெள்ளையாக்கலாம். படத்தை எடுக்கும்போது நிறைய செலவாயிடுது அப்படின்னு சொல்லி அதன் மூலமாவும் கருப்பை வெள்ளையாக்கலாம். இதுக்காக தமிழ்ல பெயர் வைத்தா நான் வந்து வரி கொடுப்பேன் அப்படின்னு கொடுப்பேன்னு சொன்னது வந்து எனக்கு நகைப்புக்குரியதா இருந்தது. இந்த மாதிரி இவங்க மொழி விஷயம் கொண்டு வர்றதன் மூலமா எதுல கொண்டு வர்றாங்க? வருமானத்தை பெருக்கி விட்டு, மக்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி விட்டு, அதன் மூலமாக செய்யக்கூடிய எதுவாக இருந்தாலும் அது மாதிரி பண்ணிட்டு போகலாம். அதுல எந்த தப்பும் கிடையாது. தமிழ்னு சொல்லிட்டு ஏழை மாணவர்கள் 3வது மொழியை படிப்பதற்கு வாய்ப்புகள் கொடுக்காம இருந்து விட்டு அந்த மும்மொழி கொள்கை பிளாப் ஆயிடுச்சு, 1 கோடி பேர் கையெழுத்து போட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே
விஜய் ஒரு மாநாடு நடத்துறாருன்னு உடனே 2 நாளைக்கு முன்னாடி டக்குன்னு ஒரு கனவு வந்து ஸ்டாலின் ஐயாவுக்கு, அதுல அமித்ஷா வந்து 8 குறைக்க போறேன் அப்படின்னு உடனே அவர் தூங்கி எந்திரிச்சு ஐயோ 8 குறைக்க போறாங்க 8 குறைக்க போறாங்கன்னு இந்த மறுசீரமைப்பு அப்படிங்கிற அந்த மேட்டரை கையில எடுத்து, சம்பந்தம் இல்லாத அரசியல் இதெல்லாம் எல்லாமே எதுக்காக வருதுன்னா இந்த டாஸ்மாக் விஷயத்துக்காகத்தான் வந்தது. அதுதான் ரொம்ப முக்கியம். இவங்க இன்ஃபேக்ட் 3வது மொழியை கையெழுத்து போட்டு பிஎம்சியை கொண்டு வர்றதுங்கிற வேலையை செய்தாக வேண்டும்ங்கிற நிர்பந்தத்துல இவங்க இருக்காங்க. ஆனா ஏன் செய்யாம இருக்காங்க அப்படின்னு சொன்னா, அதாவது தொடர்ந்து நம்ம பேசலாம் சார், அடுத்த சுற்றுல கண்டிப்பா பேசலாம் சார். பொன்கிருஷ்ணமூர்த்தி சார், இப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்வது என்னென்றால் இந்த டாஸ்மாக் ஊழல், அதில் மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றிருக்கிறது. ஆனால் நீங்கள் வந்து இது பார்த்தீங்கன்னா வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு 1000 கோடி என்பது ஒரு சிறிய தொகையாக தான் சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மடைமாற்றப்படுகிறது அப்படின்றாங்க. ஆனால் இவங்களை திமுகவை கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து ஒரு சமஸ்கிருத தேவநாகரி வார்த்தை, அது அந்த 6 ரூன்று வர்றது ஹிந்தியில், அதனால தான் அதை நாங்கள் அவாய்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை நேற்று ஜெயரஞ்சன் போன்றவங்களாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதை எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவதுங்க, நீங்களே ஆரம்பத்தில் சொன்னீங்க, அந்த தம்பியை கூப்பிட்டு, அந்த உதயகுமாரை கூப்பிட்டு டாக்டர் கலைஞரே பாராட்டியிருக்கார். கலைஞர் ஒன்றும் விவரம் இல்லாதவர் கிடையாது. 1952 பராசக்தியினுடைய வசனம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அரசியல்வாதி என்பதை விட ஒரு ஆளுமை மிக்க கவிஞர், எழுத்தாளர், மிக திறமை வாய்ந்த ஒரு ஒரு மனிதராக நீங்கள் பார்க்கணும். அவர் அரசியல்வாதியில் அப்படிப்பட்டவர் அதை அந்த லோகோக்கு கூப்பிட்டு பாராட்டுறாருன்னா விஷயம் இல்லாமல் பாராட்ட மாட்டார். அவர் எல்லாத்தையும் கணிச்சு தான் ஒரு முடிவு எடுக்கக்கூடியவர். கலைஞர் லேஸில் முடிவு எடுக்கக்கூடியவர் இல்லை. அதனால் இதில் போய் நம்ம அந்த ரூலெல்லாம் போய் கை வைக்கிறது வந்து எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதுக்கப்புறம் சார் சொன்னார், அந்த ஊழலை பற்றி சொன்னார். நான் என்ன சொல்கிறேன், அந்த ஊழல் வந்து நீங்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதை நிரூபிங்க. ஒன்று, கோர்ட்டுக்கு போங்க. ரஃபேல் ஊழல் சொன்னோம், கோர்ட்டுக்கு போகணும். ராகுல் காந்தியை மன்னிப்பு கேட்க வச்சாங்கன்னு அவர் சொல்லிடுவார். ஆனால் இதில் விந்தையே நாங்கள் 500 ரூபாய்க்கு 500 கோடிக்கு வாங்கினது 1600 கோடிக்கு வாங்கின இதில் 500 பெருசா 1600 பெருசான்னா கோர்ட்டே சொல்லுது 1600 சின்னது, 500 தான் பெருசுன்னு சொல்லுது. ஒன்றும் பண்ண முடியல. சரி, அது போட்டோம். அதுக்கப்புறம் மும்மொழியை பற்றி பேசுகிறார். நேரு பிரான் வந்து சொல்லின் செல்வர் சம்பத்துக்கு ஒரு ஆவணமே கொடுத்துருக்கார். நாங்கள் வந்து விரும்பாதவரை இந்தியை திணிக்க மாட்டோம். 3வது மொழி படிக்கணும்னு சொன்னால் சில பிஜேபி நண்பர்கள், அவர் வந்து பிஜேபியில் ஒரு வலதுசாரி சிந்தனையாளராக வந்து பேசுகிறார். பிஜேபி நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மும்மொழின்னா என்ன, 3வது மொழி என்ன படிக்க சொல்கிறீங்கன்னா ஹிந்தி படிக்க சொல்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லை, ஹிந்தின்னு அவங்க சொல்ல, எந்த மாநில லாங்குவேஜாக இருந்தாலும் ஓகே, இந்தியாவில் கூட இல்லை இல்லை இல்லை, அப்படி சொல்லவே இல்லை. மும்மொழி கொள்கை அப்படின்பதும் மத்திய பாடத்திட்டம் என்று சொல்லுவதே அதுக்குள்ள ஹிந்தி வருது. அதனால தான் மும்மொழி திட்டம், மத்திய பாடத்திட்டம் நீங்கள் ஏற்றுக்கொண்டாதான் பணம் கொடுப்போம். சிவதாஸ் மீனா ஐஏஎஸ் வந்து கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வேர்டை நான் கூட படித்தேன், ஆங்கிலத்தில் இருக்குது. அதில் என்ன சொல்கிறாரு அவர், நாங்கள் கலந்து ஆலோசித்து ஒரு முடிவு எடுத்து சொல்கிறோன்னு சொல்கிறாரு. கலந்து ஆலோசித்து முடிவு செய்கிறேன்னு சொன்னது ஐஏஎஸ் ஆஃபீஸர், அரசாங்கம் சொல்லலை. அதிகாரி வந்து கலந்து ஆலோசித்து முடிவு பண்ணுறோன்னு சொல்லி எழுதி அனுப்புங்கன்னு சொல்லியிருப்பாங்க, எழுதி அனுப்பியிருக்காரு. எந்த காலகட்டத்திலையும் இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு நேரு ஒரு ஆவணமே கொடுத்துருக்கார் தமிழகத்துக்கு. அது இன்றைக்கும் அறிவாலயத்தில் இருக்குது. ஈவிகே சம்பத் அன்றைக்கி திமுக பாராளுமன்ற உறுப்பினர், அவருக்கு தான் அந்த ஆவணத்தை கொடுத்ததே, அவர் பேரில் தான் அந்த ஆவணமே இருக்குது. ஆகவே இந்த அரசாங்கம் வந்து வேண்டாம் என்று சொல்லுகின்ற ஒரு மாநிலத்தில் திரும்பி, இப்போ நம்ம வந்து ஹிந்தி இங்கே படிக்காமல் இருக்காங்களா? பல பள்ளிகளில் ஹிந்தி இருக்குது. 3வது மொழியாக ஹிந்தி எடுத்து படிக்கிறாங்க. டவுட்டன், எங்கள் வீடு டவுட்டனில் இருக்குது, சுற்றி பள்ளிக்கூடம், எல்லா ஸ்கூல்லையும் தனியார் பள்ளிகள் தான் இருக்குது, அரசு பள்ளிகள் இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை தாங்க, அரசு பள்ளிகள் எல்லாம் இல்லை, அது வேண்டாம்னு சொல்கிறாங்க. விட்டுட்டு போங்கல. இல்லை சார், அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஒரு நியதி, தனியார் பள்ளிக்கு ஒரு நியதினா அப்படி இல்லைங்க. தனியார் பள்ளியில் வேண்டான்னு சொன்னாதான் தப்பு, அரசு பள்ளியில் நாங்கள் வேண்டான்றோம். இந்த இருமொழி படிக்கிறவங்கள தான் மேலே வராங்க. பல மேதைகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இருமொழி படிச்சுட்டு தான் மேதையாக வந்திருக்காங்க.
நீங்கள் கலாம் அதுக்கு ஒரு உதாரணம். மிகப்பெரிய அறிவாளிகள். இப்போ நாதல்லா இருக்கார், அவரும் சாதாரண 2 மொழியில் படித்தவர் தான். சுந்தர் பிச்சை இருக்கார், மயிலாப்பூரில் நான் அரசு பள்ளியில் படித்தேங்கிறாரு. இன்னைக்கு சுந்தர் பிச்சை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பதவி ஏற்றுக்கும் போது பின்னால் நிற்கிறாரு. உலக வல்லரசு நாடான அமெரிக்காவினுடைய ஜனாதிபதிக்கு பின்னால் போய் நிற்கணும்னா நீங்கள் சாதாரண ஆள் போய் நின்றுட முடியாது. நம்முடைய மயிலாப்பூர் சுந்தர் பிச்சை போய் பின்னால் நிற்கிறாரு. அரசு பள்ளியில் படித்தவர், ஹிந்தி படிக்கல அவர். அதனால் ஏன் மருத்துவத்தை நோக்கி, உலகமே மருத்துவத்தை நோக்கி தமிழ்நாட்டுக்கு வருதுங்க, இந்தியாவுக்கு வரல, தமிழ்நாட்டுக்கு வருது. பில்கேட்ஸ் பிபிசிக்கு பேட்டி கொடுக்குறாரு, நீங்க உலக பணக்காரரானது எப்படின்றாரு. இல்ல அமித்ஷா சொல்றாரு, இன்ஜினியரிங்கும் டாக்டரேட்டையும் நீங்க தமிழ்ல படிக்க வைக்கலாமே, மருத்துவத்தையும் அதையும் படிக்க வைக்க மாட்டீங்கன்னு கேட்கிறாரு. ஏங்க, இது மங்கோலியர்கள் ஆண்ட போது இந்தி வந்தது, ஆங்கிலேயர்கள் ஆண்ட போது ஆங்கிலம் வந்தது. இந்த 2 நம்ம இந்தி அவன் அங்கேயோட நின்றுட்டான். தமிழ்நாட்டுக்குள்ள தென்னாட்டுக்குள்ள மங்கோலியம் வரவே இல்லை. இது வரலாறு, மங்கோலியர் வரலாறு போனால் நான் தினக உரைகளில் ஒரு நாள் ஃபுல்லாக பேசுவேன் மங்கோலியர் வரலாறு. மங்கோலியர் வந்த உடனே இந்தி உள்ள வந்தது. அவன் வட இந்தியாவுக்குள்ள வரலவன், அவன் வட இந்தியாவோட போயிட்டான், தென்னிந்தியாவுக்குள்ள வரல. அப்போ இங்கே ஆங்கிலேயன் இந்தியா முழுக்க இருந்ததுனால ஆங்கிலம் இங்கே ஸ்தாபித்து போச்சு. எல்லாரும் என்ன, இன்னைக்கு உலகத்துக்கு எந்த மொழிக்கு போனாலும் எந்த மொழியிலங்க பேசுகிறோம்? ஆங்கிலத்தை தான் பேசணும். நீங்கள் அமெரிக்காவில் போய் இப்போ ஹிந்தியில் பேசினா ட்ரம்ப்புக்கு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றும் தெரியாது. இப்போ சார் ரவி சார், இப்போ நம்ம சமஸ்கிருதத்தின் காரணத்தால் தான் இந்த வார்த்தையை நாம் அவாய்ட் பண்ணோன்னு அவங்க சொன்னாங்க. சார் சொல்கிறாரு இந்திய வேலைநாடுகளில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அதனால் ஆங்கிலம் தான் ஏற்றுக்கொள்ளப்படும், ஆனால் இருமொழி கொள்கையை தான் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம்னு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க இந்த விஷயத்தை? இல்லை, அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு என்ன பிரச்சனைனா, நாமெல்லாம் மைனாரிட்டிஸாக இருக்கு. அந்த உண்மையை எடுத்து சொல்றவங்க 1000 பேர் இருந்தா தெரிந்ததை எல்லாத்தையும் சொல்றது ஒரு 50,000 பேர் இருக்காங்க. அப்படிதான் பெரிய பிரச்சனை ஆயிட்டு வருது. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, விராட் மீனா ஐயா எழுதினது 3வது மாசம் 2024. அதுக்கப்புறம் குமரகுருபரன் IAS அவர் எழுதின லெட்டர் என்ன, we will implement PM ஸ்ரீ அப்படின்னு சொன்னதை அவர் மறந்துட்டாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் PM ஸ்ரீயும் SSAவையும் மத்திய அரசு கொடுக்குற அந்த தேசிய கல்விக் கொள்கையும் குழப்பிக்கவே கூடாது. 3ம் தனித்தனி பிரச்சனை. இவங்க வேணும்னே 3த்தையும் குழப்புறாங்க, 3த்தையும் உள்ள கொண்டு வர்றாங்க. அது காரணம் இருக்கு. தேசிய கல்விக் கொள்கையில 3வது இந்திய மொழி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் என்ன சொல்றாரு, படிச்சுக்கிட்டோமே அதனால என்ன அப்படிங்கிறாரு. அப்படி இல்ல, அது ஏழை மாணவர்களுக்குங்கிறதுக்காக தான் சொல்றோம். அவங்க பணம் கொடுக்கறது அரசு உயர்நிலை பள்ளியுடைய தரத்தை CBSE லெவலுக்கு உயர்த்துவதற்காகத்தான் அவங்க பணம் கொடுக்குறாங்க. எந்த பணத்தை கொடுக்குறாங்க? மத்திய அரசனுடைய 29.5% கொடுக்குறாங்க. இது வாஜ்பாய் ஐயா காலத்துல மாறன் ஐயா மட்டும் அங்க இருந்த போது, இப்பதான் 39 பேர் MP போவாங்க. அப்பெல்லாம் எத்தனை பேர் போனாலும் மாறன் ஐயா மட்டும் தான் அங்க பேசுவார். மாறன் அண்ட் வாஜ்பாய் ஆண்டு கொண்டிருந்த அந்த காலகட்டத்துலதான் இந்த SSA விஷயமே வந்தது. இதையெல்லாம் மறந்துடுறாங்க. அப்புறம் இந்திய படிக்க சொல்லி எந்த இடத்துலயும் கொண்டு வரல. எந்த மாநிலத்திலையும் இந்தி 3வது மொழியா இல்ல, எந்த மாநிலத்திலையும் இல்ல. குறிப்பா வெஸ்ட் பெங்கால்லயோ அல்லது ராஜஸ்தான்லயோ அல்லது பீகார்லயோ போனீங்கன்னா இந்தி 3வது மொழியாக இல்ல. அந்தந்த மாவட்ட எல்லையோட மாநிலங்களினுடைய மொழியைத்தான் எடுத்துக்க சொல்றாங்க. ஆனா இவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க, 10 நாளா நான் பேசிக்கிட்டு இருக்கோம். இதை விட ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, SSA உடைய அமௌண்ட், அதாவது வாஜ்பாய் ஐயா காலத்துல உருவாக்கின அந்த SSA உடைய அமௌண்ட் எப்போன்னா, நானும் நீங்களும் இந்த வேலையெல்லாம் பள்ளியில தமிழ் மாநிலத்துல செய்ய போறோம், அதுல நான் 40% கொடுத்துறேன், நீங்க 60% கொடுங்க. இதுதான் கதை. அப்போ இது வேலை செய்தால் அந்த வேலை செய்வதற்கான பணம், கிணறு வெட்டினா கிணறு வெட்டியதற்கான பணம். நம்ம வடிவேல் மாதிரி கிணற காணலன்னு ஏமாத்துற விஷயம் இல்ல. சோ அந்த வேலைகள் எல்லாம் நான் செஞ்சுட்டேன், எனக்கு பணம் கொடுங்கன்னு கேட்டா நல்லது. இவங்க சீட்டு கம்பெனியில கேட்கிற மாதிரி சீட்டு எடுத்து 15 நாள் ஆச்சு இன்னும் பணம் வரலைங்கிற மாதிரி மத்திய அரசு கிட்ட இருந்து பணம் கேட்கறாங்க. இது தவறான ஒரு அணுகுமுறை. இது எல்லாம் நம்ம ஒரு 1000 பேர் எடுத்து சொன்னாலும் கதை விடுறதுக்கும் பொய் சொல்றதுக்கும் தெரிந்ததை சொல்வதற்கும் தெரிந்து கொள்ளாமல் சொல்வதற்கும் 1000 பேர் இருக்காங்க தமிழ்நாட்டுல. அதான் பிரச்சனை. இப்போ 3வது மொழியை பற்றி பேசும்போது இவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நேரு கையெழுத்து போட்டு கொடுத்தாருங்க சம்பத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. நான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லல. ஆனா அண்ணாதுரை என்ன சொன்னாரு, எல்லா மாநிலங்களையும் ஒத்துக்கிட்டா நான் ஒத்துப்பேன் அப்படின்னாரு. எல்லா மாநிலங்களையும் ஒத்துக்கிட்டாச்சு, நீங்க ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்கிறோம். மும்மொழி கொள்கைக்கும்
பிஎம்சிக்கும் சம்பந்தம் இல்ல. சில கல்வி நிலையங்களை தேர்ந்தெடுத்து அதுல மத்திய அரசு செலவு பண்ணி அதற்கான டிஜி போர்டு அது இதெல்லாம் வச்சு அதனுடைய பொசிஷனை ஒரு சிபிஎஸ்இ லெவலுக்கு கொண்டு வரணுங்கிறதுக்காக பிஎம்சிங்கிறது தனி பணம். அதே இதுல அனாவசியமா குழப்பிக்கிறாங்க. இப்ப இவங்க ரூபாய்னு போட்டிருக்கிறதுனால இவங்களுடைய நோக்கம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்துறது தான் இவங்களுடைய நோக்கம். வந்துடுறாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தாங்க, தமிழ்நாடு எப்படியும் பிரிஞ்சிருவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவோட பாத்துக்கலாம். இப்ப ராணுவ மந்திரி எல்லாம் அடுத்த வாரத்துல ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆயிரங்களில் உலக அளவில் ஆயிரங்களை தமிழ்நாடு வாங்க போகிறது. அதற்கான டெண்டர் எல்லாம் அவங்க விடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ஏதாவது ஒரு விதத்துல அந்த பிரிவினைவாதிகளை திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், ஐயா தமிழ்நாடை பிரிச்சிருவோம், கவலைப்படாத பிரிச்சிருவோம்னு. என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா 2026 கூட்டணி அரசை கொண்டு வருங்கிற நம்பிக்கை இருக்கு. 2 பேர்கிட்ட தான் அது இருக்கு. ஒண்ணு, விஜய் தனியா நிக்கிறேன்னு வீரத்தை காட்டக்கூடாது. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஐயா அதிகார பகிர்வை பற்றி பேச வேண்டும். இது ரெண்டும் நடந்ததுன்னு சொன்னா கூட்டணியில பிஜேபி இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் யாருக்கும் இல்ல. பிஜேபி தன்னை போல தன்னுடைய 80 சீட்ல கான்சென்ட்ரேட் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். இவர்கள் திமுகவை எதிர்க்கின்றவர்கள் கூட்டணியா வரணும். திமுகவை எதிர்ப்பதற்காக இல்ல, அவங்க செலவு பண்ண 23,400 கோடிக்காக. ஏன்னா வருஷத்துல 2 பேர்கிட்ட 50,000 கோடி போகுது. 5 வருஷத்துல 1,50,000. ஏற்கனவே 12,000 பார்லிமெண்ட்ல செலவு பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது 23,400 கோடி செலவு பண்ண போறாங்க. இப்படி நிறைய தகவல்கள் போறாங்க. இந்தியாவுக்கு எதிராக, தேசத்துக்கு எதிராக தன்னுடைய மாநிலம் வஞ்சிக்கப்படுகிறதுன்னு திரும்ப திரும்ப இளைஞர்களுக்கு சொல்லி 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 மிக ஒரு கொடுமையான ஒரு தவறுகளை செய்துட்டு இருக்காங்க. இவங்க ஒரு 6 பேர் இந்த மாதிரியான டாஸ்மாக் விஷயத்துல உள்ள போறாங்கிற ஒரு சூழ்நிலை வந்த பிறகு தபால்னு மொழிப்பற்ற கொண்டு வந்துட்டாங்க. விளையாட போறோம், இந்த விளையாட்டை விளையாட்டு ஆகணும். சார், இப்போ இதுல பாத்தீங்கன்னா நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி விஷயங்கள், அதாவது இந்த லோகோ, அதாவது தேசிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட லோகோ நீங்க மாநில அளவில் தனியாகவே செயல்படுவது என்பது பிரிவினைவாதத்தை ஆதரிக்கக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காங்கிரஸ் தேசியவாத கட்சியாக, தேசிய கட்சியாக பார்க்கப்படுகிறது, ஒரு தேசிய சிந்தனை உள்ள கட்சியாக பார்க்கப்படுகிற சூழ்நிலையில இப்போது திமுகவுடன் காங்கிரஸ் இருக்கின்ற சூழ்நிலை இது போன்ற பிரிவினைவாத சிந்தனை எல்லாம் தலை தூக்குகிறதை இது எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இந்தியாவில் பிரிவினையே வராது. என்ன காரணம்னா, இந்த தேசத்தினுடைய தந்தை மகாத்மா காந்தி என்றைக்கும் இந்தியா பிரியக்கூடாது, பாகிஸ்தானே பிரியக்கூடாதுன்னு நினைச்சவர். ஒரு கட்டத்தில் அவர் எல்லாத்தையும் தாண்டி போய் ஜின்னாவை கூப்பிட்டு நீயே பிரதமராயிரு, ஆனா பாகிஸ்தானை பிரிக்காதன்னு சொன்ன மனிதர் அவர். அவர் என்ன பண்ணாரு, ஏன் மொழிவழி மாநிலமா நம்ம ஏற்பட்டதுன்னா, பாகிஸ்தான் இப்ப 2 ஆச்சு. பங்களாதேஷிய உருது பேசுறவன் பாகிஸ்தான்காரன், வங்காளம் பேசுறவன் பங்களாதேஷ்காரன். மொழியால தான் அந்த நாடு பிளவுபட்டது. அதுக்கு இந்திரா காந்தி உதவியாக இருந்தார்கள். இங்க என்னன்னா எல்லாமே மொழிவழி மாநிலங்களா இருக்கிறதுனால இங்க நம்மளுக்குள்ள எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா இங்க தனி நாடு என்பதெல்லாம் இங்க எடுபடவே படாது. இல்ல சார், இப்போ திமுக சில பேர் நீங்க சொன்ன அதே உதாரணத்தை வைத்து பிரதமர் அவர்களே எச்சரிக்கையா இருங்கள், பங்களாதேஷ் பிரிந்தது எப்படி தெரியுமா அப்படின்னு மொழி பிரச்சனை உருவாக்கக்கூடிய பல விஷயங்களே சமூக வலைதளங்கள்ல பரப்பிட்டு தான் இருக்காங்க. அதாவதுங்க, அப்படி பறக்கிறவங்க தேச துரோக குற்றச்சாட்டுல கைது பண்ணணும். என்னுடைய கருத்தாவை யாரானா இருக்கட்டும், அந்த மனிதர் இவ்வளவு பெரிய போஸ்ட்ல இருந்தாலும் நாங்க பிரிப்போம். இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய தேசம், அது ஒரு வடிவமைக்கப்பட்ட தேசம். அந்த தேசத்துக்குள்ள நம்ம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இங்க இருந்து ஒரு நாடு இப்ப ஏங்க இந்திரா காந்தி உயிர் போச்சு, காலிஸ்தான் என்ற ஒரு நாட்டை கேட்டதனால பெந்தரன்வாலே என்பவன் ஆயுதத்தை குவித்து கொண்டு பொற்கோயில்ல இருந்தா போல. இது பெரிய பிரச்சனையா வரும்னு அவங்க தன்னுடைய உயிருக்கு ஆபத்து என்று தெரிந்து கூட செஞ்சாங்க. பஞ்சாப் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு செஞ்ச இந்திரா காந்தியை நீங்க நினைச்சு பார்க்கணும். காங்கிரஸ் எப்பவும் ஒரு அங்குலம் கூட இந்தியாவில இருந்து தனியா போகணும்னு இங்க தமிழ்நாட்டில் பிரிவினை கோஷம் வந்தா முதல் குரல் எதிர்ப்பு குரல் கொடுக்கிறவன் காங்கிரஸ்காரனா தான் இருப்பான். தமிழ்நாடு தனி நாடு அப்படியெல்லாம் வரவே முடியாது. அதை சொன்னாங்க, அடைந்தால் திராவிடம் அப்படிலாம் பேசினாங்க. ஆனா அதுக்கப்புறம் தன்னுடைய கொள்கையில இல்லை, இந்தியாவோடு இருந்தாதான் நல்லா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கும் அவங்க 50 ஆண்டு காலமாக இந்த கழகங்கள் இந்த ஆண்டுகளோட தான் இருக்காங்க. உங்களுக்கு கூட நல்லா தெரியும், காங்கிரஸ் அரசாங்கத்தில் நிதி இப்போ அவங்க நிதி ஆயோக் அமைச்சிருக்காங்க. திட்ட கமிஷனில் அம்மையார் ஜெயலலிதா போயிட்டு வெளியில் வரும்போது
நீங்கள் மன திருப்தியோடு இருக்கீங்க. ஆமாங்க, நான் எதிர்பார்த்து வந்த தொகையை விட மத்திய அரசாங்கம் அந்த மாதிரியான நிலையில தான் இருக்கிறோம். அதனால இந்தியா என்பது பிரிவினை என்பது எந்த காலத்திலும் நடக்காது. இந்தியா என்பது ஒரு ஒற்றுமையான தேசம். மகாத்மா காந்தி உருவாக்கி வைத்த இந்த தேசம் என்றைக்கும் யாராலும் பிரிக்க முடியாது. சார், பாரதி சார் இப்போ ரவி சார் இப்போ வந்து ஆர்எஸ் பாரதி வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இது ஏங்க அந்த லோகோ மாறி இருக்குன்னு கேட்டதுக்கு, இல்லை ஒவ்வொரு வருஷம் நான் லோகோ போட்டுட்டு இருப்போம். இந்த மாதிரி டிசைனர் அவருக்கு சாய்ஸ் கொடுத்தாங்க முதல்வருக்கு. அந்த சாய்ஸில் நீங்கள் எப்படி விவாதங்கள் நடத்தும் போது ஒரு சாய்ஸ் 5-6 சாய்ஸ் தருவீங்க, அதில் ஒரு சாய்ஸை டிக் பண்ணி ஓகே பண்ணுவீங்க. அது மாதிரி சிஎம்க்கு ஒரு சாய்ஸ் கொடுக்கும்போது இந்த சாய்ஸ் ஓகேன்னு வந்துச்சு. அதுதான் நாங்கள் டிக் பண்ணார் சிஎம், அது ஓகே ஆகிடுச்சு. இது என்ன பெரிய தேச விரோதம்லாம் பேசுகிறீங்க நீங்கள், இதை தேவையில்லாம் பாரதிய ஜனதா கட்சி தேவையில்லாத பிரச்சனையாக உருவாக்குதுன்னு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காரு. இது இது ஒரு சாதாரண விஷயம்தான். இது ஏன் பிஜேபி ஒரு பூதாகரமாக மாற்றிக்கிறது அப்படின்னு கேட்குறேன். நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்ல, இப்ப ரூபாய்க்கு இதுதான் அப்படின்னு உலக அளவுல சொல்லியாச்சு. டாலர்னா இப்படி தாங்கிறது உலக அளவுல எத்தனையோ வருடங்களுக்கு முன்னாடி ஏற்றுக்கிட்டாச்சு. இப்ப சாய்ஸ் கேட்பதற்கான காரணம் என்ன எனக்கு ஒண்ணும் புரியல. அதாவது என்னுடைய ராஜ்யத்தை என்னுடைய பையனுக்கு கொடுக்க போறேன் அப்படின்னுதான் பல காலமா சொல்லிட்டு வர்றோம். இப்ப திடீர்னு ஒரு சாய்ஸ் போட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரன் அறிவாளியா இருக்கான் அப்படின்னு யாராவது சொல்லுவாங்களா? அதாவது இந்த சாய்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன? நாளைக்கு ரூபாய் நோட்டு சாய்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ஸ்டாலின் ஐயா கிட்ட, சார் 20 ரூபாய் நோட்டு இப்படி இருந்தா நல்லா இருக்கும், 100 ரூபாய் நோட்டு அப்படி இருந்தா நல்லா இருக்கும், அவரு மாட்டுக்கு எதையா டிக் பண்ணி அச்சடிக்க ஆரம்பிச்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றது? எதுக்குங்க இந்த சாய்ஸ் எல்லாம் வந்தது? உங்களை பட்ஜெட் போட சொல்றாங்க, பட்ஜெட்ல இவ்வளவு பணம் வந்திருக்கு, இவ்வளவு எதிர்பார்த்தோம், கனிம வளத்துல இருந்து 60,000 கோடி வரல, மணல்ல இருந்து 7,000 கோடி வரல, சாராயத்துல இருந்து 22,000 கோடி வரல, மத்தபடி இவ்வளவு எல்லாம் வந்திருக்கு, நாங்க இவ்வளவு டெபிசிட் போட்டிருக்கோம் அப்படின்னு போட்டுட்டு அதுக்காக உட்கார சொன்னா ரூபாயை மாத்திர நாளைக்கு தேசிய கொடிக்கு சாய்ஸ் கொடுத்து மாத்தி விட்டாங்கன்னா என்ன பண்றது? இதெல்லாம் முதலமைச்சருடைய வேலையா? போஸ்ட் கார்டுடைய ரேட்டை குறைப்பேன்னு எம்ஜிஆர் அவர்கள் சொல்லும் போது எவ்வளவு கிண்டல் பண்ணாங்க தெரியுமா எம்ஜிஆர்? உனக்கு அரசியலே தெரியாது, அது இந்திய தேசம் தான் பண்ண முடியும், நீங்க எப்படி பண்ண முடியும்னு கிண்டல் பண்ணாங்க. இது எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அங்க போய் ஒழிவாங்க தெரியுமா? திமுக ஒழிய தெரியும். எப்படி ஒழிவாங்கன்னா, இப்ப கர்நாடகாவுக்கு கொடி இல்ல, நாங்க தமிழ்நாட்டுக்கு கொடி வச்சோமா? இல்ல, அதனாலதான் ரூபாயை மாத்திட்டோம். இதையாவது ஒண்ணு சொல்லி அந்த பிரிவினைவாதி கிட்ட ஒரு திருப்தியை கொடுத்து, பத்தியா நான் சொரிஞ்சு விட்டுட்டேன், பத்தியா நான் திட்டேன், பத்தியா நான் கிளிகளுப்பு மூடிட்டேன், அவன் பாரு அரள்றான் பாரு, பயப்படுறான் பாரு. யாரு? பிரதான் மன்னிப்பு கேட்கிறான். மன்னிப்பு கேட்டதுக்கு இவங்க நாங்கள் எங்களுடைய 39 பேர் பேசி மன்னிப்பு கேட்க வைத்தாருங்கிறாங்க. ஆனா அண்டங்காக்கா அப்படின்னு காமராஜர் திட்டினதுக்கு இது வரைக்கும் மன்னிப்பு அவர் கேட்டதே இல்லை. செவிடன் ஜீவான்னு சொன்னதுக்கு இது வரைக்கும் அவர் மன்னிப்பு கேட்டதே இல்லை. மன்னிப்பு கேட்கறதுங்கிறது ஒரு அற்புதமான வழிமுறையில பரம்பரையில வர்றவங்க எல்லாம் அதை செய்வாங்க. அதை பிரதான் அழகாக செய்கிறார். அதை யார் என்ன பண்றாங்க? சோ இவங்க எனக்கு தெரிஞ்சு குரங்கு கிட்ட கொடுத்த பூமாலைங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்த முடியாது. ஏன்னா இது குரங்கு காலத்திலே கொடுத்துட்டோம், 50 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமும் இந்த அரசியல் தான் வச்சுக்கிட்டு பண்ணணுங்கிற ஒரு நிலை தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. விஜயோ உதயநிதியோ அண்ணாமலையோ இவர்கள் போடுகின்ற அந்த முக்கோண போட்டி அப்படிங்கிறது, அதுல எடப்பாடி கரெக்டா சேர்ந்தாருன்னு சொன்னா நிறைய நல்ல மாற்றங்கள் வருங்கிற நம்பிக்கை இருக்கு. இல்லைன்னா இந்த பழைய சித்தாந்தத்தை வச்சு இவங்க மறைக்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். அதாவது கருணாநிதி ஐயா 21ஆம் பக்கம், அதாவது இந்த மணியம்மை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கருணாநிதி ஐயா அந்த பக்கமே போல. எம்ஜிஆர் என்பவர் மிக பெருசா உருவாக்கின உடனே இவங்க பெரியார் கிட்ட போய் ஈவே ராமசாமி ஐயா போய், ஐயா நீங்க தான் காப்பாத்தன, இவர் பயங்கரமா இருக்காரு அப்படின்னு சொல்லி அப்பதான் இவங்க போறாங்க. அண்ணரை ஐயா ஈவே ராமசாமி ஐயா கிட்ட போனதும் ராஜாதி ஐயாவுடைய தொல்லை தாங்கல அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் போறாரு. இது எதையுமே மறைச்சிட்டு என்னவோ இவங்க வழி வழியாக அந்த ஆதீனத்தை கடைபிடிச்சிட்டு வந்த மாதிரியும், இவங்க எல்லாம் பெரிய தலைவர்கள் இவங்களே சொன்ன மாதிரியும் எனக்கு ஒரு நாளம் வரவே கூடாது. ஒரு காலம் என்னைக்கு வரக்கூடாதுன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு இவங்க இந்த 21ஆம் பக்கத்துல அசிங்கமா திட்டிக்கிட்டாங்க பாருங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். அது சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு வரக்கூடாது. அது சொல்ல வேண்டிய அவசியம் வந்துருச்சு அப்படின்னா, அதாவது இவங்க நிர்பந்தப்படுத்திக்கிட்டே இருந்தா அதைத்தான் நம்ம செய்ய வேண்டி வரும். ரொம்பவும் மோசமா இருக்கு. நிகழ்ச்சியோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நீங்க சார், அந்த லோகோ மாத்தினதுல எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இந்திய தேசத்திற்கு மொத்தமாக 2010 காங்கிரஸ் அரசாங்கம் இருந்தபோது அதை கொண்டு வந்தாங்க. மாற்று அரசாங்கமும் அதை பின்பற்றியது பாராட்டுக்குரியது. காலம் காலமாக நாம் அதை எல்லா நாட்டிலையும் ஒன்று இருக்கு லோகோ.
அதை வந்து நாம் மாற்றினது, ரூபாய் போட்டோம் அதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கறதெல்லாம் என்னால் கூட ஏற்றுக்க முடியல. கூட்டணி கட்சி தான். ஆனால் தவறுன்னும் போது நாங்கள் தவறை சுட்டி காட்ட தவறியதில்லை. ஒன்று, இவங்க என்ன சொன்னாங்கன்னா, அண்ணா வந்து வெற்றி பெற்ற உடனே போல கலைஞர் போல கிடையாது. அண்ணா வெற்றி பெற்றவுடன் முதல்ல போன இடம் எங்கே தெரியுங்களா? பெரியார் வீட்டுக்கு தான் போனார். ஏன்னா அவர் சொன்னார், பெரியார் தான் எங்கள் கட்சியினுடைய தலைவர், அந்த தலைவர் பதவி காலியாகவே இருக்கும்னு போய் நீங்கள் தான் தலைவர்னு சொன்னார். வெற்றி பெற்ற அன்னைக்கு போனார். அடுத்து போன வீடு எது தெரியுங்களா? காமராஜ் வீடு. அடுத்து போன வீடு பக்தோச்சல வீடு. இப்படி தான் போனாங்க. பெரியாரை வந்து அவங்க பெரியார் அன்னைக்கு வந்து 67 காங்கிரஸுக்கு தான் வேலை செஞ்சார். காமராஜர் முதல்வர் ஆகணும்னு பெரியார் வேலை செஞ்சார். அண்ணா முதல்வர் ஆகணும்னு ராஜாஜி வேலை செஞ்சார். அதனால இது வரலாறு. அது பெரியாரை வந்து திமுக அப்புறம் ஏற்றுக்கிட்டாங்க. மணியம்மை மேட்ரே அந்த கல்யாணம் பண்ணி வச்சவரே ராஜாஜிங்க. இந்த வரலாறுக்குள்ள போனோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக வாதம் பண்ணலாம். நேரில் இன்று உரைகள் நிகழ்ச்சியிலே வந்து ரூபாய் லோகோ தமிழக அரசு பட்ஜெட் மாற்றியது, அதை பற்றி நாம் இன்று விவாதத்தை எடுத்துக்கொண்டோம். தங்கள் கருத்துரை தெரிவித்த பொன் கிருஷ்ணமூர்த்தி நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அதை TDS ரவி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.